எல்லாருக்கும் வணக்கம். எப்பவாச்சும் எந்த ஒரு காரணமும் இல்லாமலேயே மனசுக்குள்ள ஒரு பாரம், தேவையில்லாத எண்ணங்கள், கேள்விகள் உங்களை போட்டு பாடா படுத்துதா? யாராவது போகிற போக்குல நம்ம கிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப நம்ம காதுக்குள்ள ரீங்காரம் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். அது நம்ம நிம்மதியையே காலி பண்றது மட்டும் இல்லாம நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் ரொம்ப மோசமா பாதிக்குது. அப்படின்னா இந்த ஓயாத எண்ணங்களை எப்படி நிறுத்துறது? இந்த மன அழுத்தத்துல, ஸ்ட்ரெஸ்ல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இந்த கதையில கௌதம புத்தர் சொன்ன 4 முக்கியமான ரகசிய பழக்கங்களை பத்தி நான் சொல்ல போறேன். நண்பர்களே, நான் சொல்ற இந்த விஷயத்தை மட்டும் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது. இந்த 4 பழக்கங்களும் உங்க வாழ்க்கையை மொத்தமா மாத்துற சக்தி வாய்ந்தது. குறிப்பா இதுல வரக்கூடிய 4வது பழக்கம் ரொம்பவே முக்கியமானது. அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு முறை ஒரு புத்த துறவி மரத்தடியில தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு இளவரசன் அவசரமா அந்த துறவி கிட்ட ஓடி வந்தான். குருவே, நீங்க எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணு, மனசு அமைதியாகும்னு சொல்றீங்க. ஆனா அந்த தியானம் எனக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிற விஷயமா தெரியுது. என்னால கொஞ்சம் நேரம் கூட கண்ணை மூடி அமைதியா இருக்க முடியல. என் மனசு ரொம்பவே அமைதியற்றது. அது எப்ப பார்த்தாலும் எதையாவது பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. நான் தியானம் பண்ண உட்கார்ந்தா போதும் என் மனசுக்குள்ள எண்ணங்கள் ஒரு புயல் மாதிரி அடிக்குது. மத்தவங்க என்னை பத்தி என்ன சொல்றாங்கங்கிற சிந்தனை, என் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நினைவுகள், எதிர்காலத்தை பத்தின பயம், இப்படி எக்கச்சக்கமான விசித்திரமான எண்ணங்கள் என் மனசுக்குள்ள வருது. இதை நிறுத்த நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா நான் அதை நிறுத்த முயற்சி பண்ண என் மனசு இன்னும் அதிகமா துள்ளுது. இன்னும் அதிகமா பயனற்ற குப்பைகள் என் மனசுக்குள்ள வருது. குருவே, தயவு செஞ்சு என்னோட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு அந்த இளவரசன் கதறினான். இத கேட்ட அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே, நான் என்ன தீர்வு சொல்றது? இது உன் மனசு. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இருக்க கூட உன்னை அனுமதிக்காத உன் மனச நீ எவ்வளவு தூரம் கண்டுக்காம சுதந்திரமா விட்டுருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த இளவரசன், குருவே, நான் நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனா என்னால ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் நான் உங்க காலடியில வந்து விழுந்திருக்கேன். இனி நீங்க தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும்னு சரணடைஞ்சான். அப்போ அந்த துறவி அவன் முகத்தை கொஞ்ச நேரம் உற்று பார்த்துட்டு சொன்னாரு, சரி, என் குருவான கௌதம புத்தர் சொன்ன 4 பழக்கங்களை பத்தி நான் உனக்கு சொல்றேன். இந்த 4 பழக்கங்களையும் நீ கைவிட்டுட்டா உனக்கு ஏகாக்கிரதை, அதாவது மன ஒருமைப்பாடு கிடைக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்நாள்ல இனி நீ மனக்கவலையே படமாட்ட அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்போ அந்த துறவி சொன்ன அந்த 4 விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். துறவி சொல்றாரு, முதல் பழக்கம், அடுத்தவங்க மனசை படிக்க முயற்சி பண்றதை நிறுத்துங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு இதுதான். மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றது. அவர் என்னை பத்தி இப்படிதான் நினைக்கிறாரோ அப்படின்னு இல்லாத ஒன்ன கற்பனை பண்ணிக்கிறது. இந்த ஒரு பழக்கம் தான் உங்களை ரொம்ப அதிகமா நிம்மதி இல்லாம அலைய வைக்குது. பெரும்பாலும் நாம மத்தவங்களை பத்தி நெகட்டிவாவே தான் யோசிப்போம். உதாரணத்துக்கு, மத்தவங்க என் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்க, அவங்க என்ன அவமானப்படுத்த பாக்குறாங்க, என்ன அவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு உதவ மாட்டாங்க அப்படின்னு தப்பாவே புரிஞ்சுப்போம். இப்படி நெகட்டிவா நினைக்கிறவங்க அந்த பகைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்கள எப்படி பழி வாங்குறதுன்னு திட்டம் போடுவாங்க. அவங்கள பத்தி தாழ்வா பேசுறதுக்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது உங்களை மகிழ்ச்சியற்றவங்களா மாத்திடும். நண்பர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க, மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற நினைப்பு தான் உலகத்திலேயே மிக பெரிய சிறைச்சாலை. உண்மைய சொல்லணும்னா உங்களை பத்தி யோசிக்கிற அளவுக்கு இங்க யாருக்குமே நேரம் இல்லை. 99% நேரம் மக்கள் அவங்க பிரச்சனையை பத்தி தான் யோசிக்கிறாங்க. அதனால அடுத்தவங்க மனசை படிக்கிறத நிறுத்துங்க.
அதுக்கு பதிலா உங்க சொந்த மனசை படிங்க. ஏன் உள்ளுக்குள்ள என்ன நடக்குது, நான் ஏன் நெகட்டிவ் எண்ணங்களுக்கு அடிமையாயிருக்கேன், நான் ஏன் மற்றவங்களை பத்தி புகார் சொல்றேன் அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு சரி பண்ணுங்க. 2வது பழக்கம், நான் தோத்துட்டா 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, மக்கள் என்ன சொல்லுவாங்களோன்னு நினைச்சு வருத்தப்படாம இருங்க. யாராவது உங்களை பார்த்து சிரிச்சா சிரிக்கட்டும், விடுங்க. ஒருத்தரோட தோல்வியை பார்த்து சிரிக்கிறது சிலரோட இயல்பு. ஏன்னா நீங்க ஜெயிச்சிருந்தா இதே மக்கள் தான் உங்களை புகழ்ந்திருப்பாங்க, மதிச்சிருப்பாங்க, உங்களை பத்தி பெருமைப்பட்டிருப்பாங்க. வெற்றியில பாராட்டை எதிர்பார்க்கிற நீங்க தோல்வியில அவங்க சிரிக்கிறத பார்த்து துக்கப்படக்கூடாது. பிரச்சனை என்னன்னா, நாம மனுஷங்க தான் தோல்வியை ஒரு மோசமான விஷயமா பார்க்கிறோம். ஆனா உண்மையில வெற்றியை விட தோல்விதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தோல்வி இல்லாம கிடைக்கிற வெற்றி ஒருத்தனுக்கு அகங்காரத்தையும் திமிரையும் கொடுக்கும். ஆனா தோல்விதான் நமக்கு பணிவையும் பொறுமையையும் கத்து கொடுக்கும். தொடர்ந்து முயற்சி செய்ய ஊக்கப்படுத்தும். வேடிக்கை பார்க்கிற எவனும் சரித்திரத்தை படைச்சதா வரலாறு இல்ல. களத்துல இறங்கி விளையாடுறவனுக்கு தான் வழி தெரியும். உங்க வேலையில தோல்வியே வரலனா நீங்க உங்க திறமையை விட ரொம்ப சின்ன இலக்க வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். முக்கியமான விஷயம், மக்கள் உங்களை கேலி பண்ணல, குறை சொல்லலைன்னா நீங்க உள்ளுக்குள்ள செத்து போன பொணத்துக்கு சமம். ஏன்னா புதுசா எதையாவது செய்ய துணிஞ்சவ தான் தோல்வி அடைவான். தோல்வி அடைய தைரியம் இல்லைன்னா உங்களால பெரிய லட்சியத்தை அடைய முடியாது. அதனால தோல்வி பயத்தை தூக்கி போடுங்க. 3வது விஷயம், தேவையில்லாத விஷயத்துல நேரத்தை வீணாக்குறத நிறுத்துங்க. நிறைய பேர் டைம் பாஸ் பண்றேன்னு சொல்றாங்க, ஆனா உண்மை என்னன்னா நேரம் தான் அவங்கள அழிச்சுக்கிட்டு இருக்கு. பயனற்ற விஷயத்துல நேரத்தை செலவு பண்றதுக்கு ஒரே காரணம், நமக்கு தான் நிறைய காலம் இருக்கேன்னு அவங்க தப்பா நினைக்கிறது தான். உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பல பேரும் இப்படிதான் நினைச்சாங்க. ஆனா காலம் கண் இமைக்கிற நேரத்துல ஓடி போயிருச்சு. வாய்ப்பு எப்போ வந்தது எப்போ போச்சுனே தெரியாம கடைசி நேரத்துல ஐயோ வாழ்க்கைய வீணாக்கிட்டோமேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அதனால உயிர் இருக்கிற வரைக்கும் நல்ல விஷயத்துக்காகவும் உங்களை நீங்க அறிஞ்சுக்கவும் மற்றவங்களுக்கு உதவுறதுக்கும் நேரத்தை பயன்படுத்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைய தருணத்தை வீணாக்காதீங்க நண்பர்களே. நேரத்தை வீணாக்குறதால யாருமே சந்தோஷமா இருந்ததா சரித்திரம் இல்ல. ஒரு நிமிஷம் ஜாலியா இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனா நீங்க உணர்வு பூர்வமா யோசிச்சு பாக்குறப்போ எவ்வளவு நேரத்தை இழந்துட்டோம்னு நினைச்சு உங்க மேலேயே உங்களுக்கு கோபம் வரும். அந்த வருத்தம், ரிக்ரெட் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அப்போ உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய தோணாது. துக்கத்துல ஒரே இடத்துல முடங்கி போயிருவீங்க. நேரம் வீணாக்குறதுல இருந்துதான் இந்த தீய சக்கரம் சுழல ஆரம்பிக்குது. அதனால இப்போதே நேரத்தை மதிக்க கத்துக்கோங்க. கடைசியா புத்தர் சொன்ன மிக முக்கியமான 4வது பழக்கம், என்னை விட திறமையானவனாலேயே இதை செய்ய முடியல, என்னால எப்படி முடியும்னு மற்றவங்களை பார்த்து உங்களை எடை போடுறத நிறுத்துங்க. இந்த ஒப்பீடு, கம்பேரிசன் உங்களுக்கு மட்டும்தான் ஆபத்து. ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும் சிந்தனையும் வேற வேற. மற்றவங்களால ஒரு விஷயத்தை செய்ய முடியலனா உங்களாலையும் முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. வரலாறு படைச்சவங்க எல்லாம் பெரிய பின்புலம் கொண்டவங்க இல்ல, சாதாரண மனுஷங்க தான். நீங்க யார பார்த்து மலைச்சு போய் அவர் பெரிய ஆளு, கடின உழைப்பாளின்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஒருவேளை அவ்வளவு முயற்சி செய்திருக்க மாட்டாங்க. அவங்க கடினமா உழைக்கிற மாதிரி நடிச்சிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இலக்க அடைய தேவையான உழைப்ப போடுறது இல்ல, ஆனா மத்தவங்க முன்னாடி தான் கஷ்டப்பட்டதா காட்டுவாங்க. என் ராசி சரியில்லை, அதிர்ஷ்டம் இல்லைன்னு பொய் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்க தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டே எனக்கு கிடைக்கல, உனக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்டு உங்க நம்பிக்கையை உடைப்பாங்க. இதுக்கு காரணம் தான் தோத்துட்டோம்னு வெளியே தெரிஞ்சா கௌரவம் போயிருமோன்ற பயம்தான். தான் பாதியில விட்ட முயற்சியை நினைச்சு அவங்க பயப்படுறாங்க. நண்பர்களே, உங்க வாழ்க்கை ஒரு தனி புத்தகம்பா. அடுத்தவனோட அத்தியாயத்தோட உங்க பக்கத்தை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. சூரியனும் சந்திரனும் ஒன்னோட ஒன்னு போட்டி போடுறது இல்ல, அது அதோட நேரத்துல தான் ஜொலிக்கும். அடுத்தவன் தோத்துட்டாங்கிறதுக்காக நீங்களும் தோத்து போவீங்கன்னு பயப்படாதீங்க. உங்க திறமையின் உச்சபட்ச முயற்சியை நீங்க போடுங்க, மிச்சத்தை காலம் பார்த்துக்கும். துறவி கடைசியா சொன்னாரு, இளவரசனே
இந்த 4 தீய பழக்கங்களையும் நீ தவிர்த்துட்டா உன் மனம் தானா அடங்கி முழுசா அமைதியாகிடும். அப்போ நீ உன்னோட எண்ணங்களை எங்கு வேணாலும் குவிக்க முடியும். இவ்வளவு சொன்ன பிறகு துறவி அமைதியானார். இதை கேட்டதும் அந்த இளவரசனுக்கு பெரிய தெளிவு கிடைச்சது. அவன் மனசுல இருந்த பாரம் குறைஞ்சுது. அந்த 4 பழக்கங்களையும் இன்னைக்கே தன்னோட மனசுல இருந்து விரட்ட முடிவு பண்ணான். குருவுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புனான். பிரியமானவர்களே, சுருக்கமா சொல்றேன். 1, அடுத்தவன் என்ன நினைப்பான்னு கவலைப்படாதீங்க. 2, நான் ஏதாவது செஞ்சா மக்கள் கிண்டல் செய்வாங்களோன்னு பயப்படாதீங்க. 3, உங்க விலை மதிப்பற்ற நேரத்தை வீணடிக்காதீங்க. 4, ஒருத்தரால முடியலனா என்னாலையும் முடியாதுன்னு நினைக்காதீங்க. எந்த வேலையா இருந்தாலும் நேர்மையா செய்யுங்க, வெற்றி நிச்சயம். நண்பர்களே, இந்த வீடியோ மூலமா உங்க வாழ்க்கைக்கு தேவையான விலை மதிப்பற்ற சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறேன். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோக்களுக்கு நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட்ல வெற்றி நிச்சயம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு பவர்ஃபுல் மோட்டிவேஷனல் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.